யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், எதுக்கு மாலை போடுறீங்க? என்னங்கய்யா? சாமிக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம கிராமம் நல்லா இருக்கணும்னு நினச்சி மாலை ஓடியாக்க. அப்படியே இல்லை, அடுத்தவன் மயிரை பிடுங்கணும், நம்ம வாழணும். அது எதுக்கு மாலை ஓடுறதுன்னா அப்போத்தே உணர்ச்சியாக சுட சுட சோறு இருப்பாங்க. மாலை ஓடும்போது இன்னைக்கு சொல்கிறேன், இந்துக்கள் உள்ள சாமியெல்லாம் துடியானவை. மாலை ஓடுங்க ஆத்தா, நீங்கள் நியாயத்தை சொல்லுங்கத்தா. பொம்பளை ஆளுகள்லாம் மாலை ஓடும்போது தண்ணி மட்டும் அடிக்கக்கூடாதான், கணேஷ் போல் உரவையும் போடலாமா, சீரட்டு பீடிலாம் அடிக்கலாமா, அதெல்லாம் சாமி ஏற்றுக்கிறோமா. பூலிப்பு இந்த கிளம்பிட்டால எத்தனை குடியை கெடுக்க போகிறாங்களா இவங்கெல்லாம், பூலிப்பான். அந்த நேரத்தில் கணவன்மார்கள்லாம் ஏன் மாலை ஓடுறாங்கன்னா, பொண்டாட்டிகள்கிட்ட அப்போத்தான் மரியாதை கிடைக்கும். நீ அப்போ மயிர் மயன் வேலை மசுரை பாரு கீரை முண்டை நீ சொல்லவே முடியாது. நீ ஒரே வார்த்தையும் சொல்லுவ, சுவாமி வாங்க சாமி, இலையை அலசி விட்டேன், வந்து உட்காந்து விரதம் விடுங்கள் சாமி, சாமி முட்டைக்கோசு வைக்கவா, சாமி பாயாசம் ஊத்தவா, சாமியை தவிர நீ எதுவுமே சொல்ல முடியாது. அவர் உன்னைய சரி சாமி விரதம் விடுகிறேன். ஆனால் நீங்கள் பயங்கரமான ஆளுத்தா பொம்பளை ஆளுகள்லாம், இவங்களை மட்டும் எதுக்கு நம்ம சாமின்னு சொல்கிறோம், இதுக்கு ஊரை மாலையை ஓட்டுருச்சு. ஓம் சக்தி பராசக்தி. புருஷன் சொல்லுவார் சக்தி, உன்னை பொண்டாட்டி சாமி, சக்தி இருவரும் விரதம் விடுவோமா, ஆகட்டும் சாமி, ஓகே சக்தி. சக்தி சக்தி சக்தி. ஆம்பளை ஊரா முருகன் கோயிலுக்கு நடந்து போகிறான், வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா. இந்த பஜனைக்கு கன்னிச்சாமி பஜனையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாலை ஓட்ட ஆள் ஊரம் வெறி கொண்டு பாடுவாங்க, முருகா அந்த வந்துட்டு முருகா அந்த வந்துட்டு முருகான்னு. இந்த கூட வந்தவே பசி தாங்க மாட்டேன், சுரண்டிக்கிட்டே இருப்பேன். சித்தப்பச்சாமி சித்தப்பச்சாமி, இந்த கருப்புச்சாமி பாட்டு எப்போ பாடுவாங்க, எனக்கு சுண்டல் வேணும் சாமி, எனக்கு பசி அத்தியில் பிடிக்குதுன்னுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் குருநாதர் விடவே மாட்டார். ஏன்னு கேளு, அவர் விரதம் விட்டுதே வருவார். குருநாதர் மட்டும் இன்னும் ஒரு 4 பாட்டு. இப்போ பாட்டுகளை பூரா பஜனையில் மாற்றிவிட்டாங்க. இப்போ குண்டாக்க மாட்டாங்க. பழனிமலை முருகா எங்க இருக்க, பக்தர்கள் தேடி வர அங்கே இருக்க, நாங்க வாரம் வாரம் பழனிமலை வாரம் பழனிமலை வாரம் பஞ்சமரம் வாங்கி திப்போமா, அதுக்கு பழனிமலை முருகா எங்க இருக்க, பக்தர்கள் தேடி வர அங்கே இருக்க. எந்தெந்த பாட்டில் அடுத்த ஒருத்தன், எங்கள் ஊரில் ஒருத்தன் மாலை ஓட்டு பாவம் காசு இல்லை போல, அவன் பஜனை பாட்டுக்கு மெட்டு எழுதியிருக்கேன். முருகன் சாமி நீதானா, சிவபெருமே உங்க அப்பன் தானா, தேடி வாரம் நாங்களும் சாமி என்ற பொண்டாட்டி வந்துச்சு இங்கிருந்து மரியாதையா வேடா வரத விட வாரே முருகா வாரே சோகப்பா. எப்போ சிரிக்கிற அந்த சோக்கு சொல்லி புதன்கிழமை சொன்னேன், இப்போ சிரிக்கிற. நோட்டீஸை படிக்கிறேன், என்ன கரை எடுக்க போறியா? இந்த தண்ணி அடிக்கும் போது பெரும்பாலும் கப்பில் இருந்து ஒரு 3 சொட்டு விடுவாங்க. அது ஏன் தெரியுமா? அது டெய்லி ஒரே கம்மா கரையில் உட்காந்துக்கிட்டு 3 சொட்டு விடுவாங்க. அது சாமி கிடையாது, நல்லா ஊறட்டும், நாளைக்கு செத்து போனால் குழி ஒளிகிறதுக்கு தோன்றுறதுக்கும்ல, அதனால் விடுறாங்க. பூமிக்கு மைத்த பிடுங்குற. ஆமாம், உன் சாமி உனக்கு பின்னாடியே சைடிஸ் வாங்கிட்டே வருமா கருச்சாமி? செய்கிறது தப்பு, இதில் வந்து சாமி முடிக்கிறாங்க. வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா டுப்பு டுப்புன்னு அடிங்க. யாரா சாமி வந்துச்சு, சட்டை கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு எடுத்து. ஏன்னா அதுலேயும் இருக்கு. முன்னோர்கள் எங்கள் ஐயாலாம் பெரிய கோடாங்கி, முனியாண்டி சொல்லி நாங்கள் பரம்பரை கோடாங்கி. ஆமாம் தம்பி, அப்போ கிராமத்தில் நீங்கள்லாம் அப்போ சின்ன புத்ரு, நீங்கள் புத்ரு உங்களுக்கு தெரியாது. அப்போ கிராமத்தில் உள்ள பெரியவர்களுக்கு தான் தெரியும். அப்படி கருச்சாமி கச்சையை கட்டி எங்கள் ஐயா பாவம் வளர்த்தியும் பிடித்தா இருப்பார். அருவா குடித்த 2 பேரும் சாராயம் குடிச்சிட்டு பிடிச்சவங்க தெரியல.
அவங்க அருவாளை இங்கே ஒழிச்சுக்கிட்டாங்க. எங்கள் ஐயா ஆடிக்கிட்டே நம்ப முடியல, கீழே இறக்குங்கடா, கீழே இறக்குங்கடா, சாட்டையிட்ட அடிச்சு போன அவங்களுக்கு தெரியல. அவங்க இருக்கிறதுக்கு ஏற்றிக்கிட்டாங்க. எங்கள் ஐயா திருப்பி ஸ்டூலை போட்டுக்கிட்டு ஏறியோ. அப்போ அருவாளை நிற்கும் போது ஊர் சனமே குறியேக்கும். எப்படி குறியேக்கும்? மாட்டுக்கு கூலை வேணும், தவிடு வேணும்னா குறியப்பாங்க கிடையாதே. அப்படி அருவாளை ஏறி அப்படி சாட்டையை வச்சு நிற்கும் போது, கருப்பா மழை எப்பப்பா பெய்யும்? ஊரே அதான் கேட்கும். ஏன்னா பூரா சம்சாரி. மழை எப்போ பெய்யும்? படக்குன்னு அடிப்பாங்கப்பா. 16 நாள்ல கருப்பை முக்கால் சத்தியமா மழை இறக்கணும்டா, 16 நாள்ல பெய்யும். இப்ப அருவாளை ஏறிக்கிட்டு ஊர்ல கேட்கிறேன் ஒரு ஆள், மழை எப்ப பெய்யும்? ஏறினவன் சொல்ல தெரியல. அவன் மேல ஏறிக்கிட்டு முறுக்குறேன். என்னடா கேட்ட? மழை எப்ப பெய்யுன்ற மறுபடியும் மழை மழை ஒத்த கேட்டு விட்டாடா, கேட்டு விட்டாடா. நம்ம என்னடா சொல்றது? சித்திரை வேற வெயில் அடிக்குது, அடிச்சு விட்டேன். இன்னும் 115 நாள்ல மழை பெய்யும்டா, எப்படி புரட்டாசி வந்துடும் அடிச்சு விட்டேன். வாடி கொண்ட நாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா விண்டு விண்டு ஆடுறா. இங்க வாரு, என்ன அமலையும் கூட நடந்தாலும் உட்காமட்ட வெத்தலை தந்துக்கிட்டே இருக்கானா. வெத்தலை வெத்தலை 50 கிராம் 100 கிராம் திங்கலாம். 2 கொலா 3 கொலா அகத்திக்கலை காக்கடை மாதிரி முச்சக்குன்னு திண்டு. அன்னைக்கு ஊர் அம்பலாறு கிராஸ் ஆகும்போது அந்த ஆள் மலையில துப்பி என்னைய கூப்பிட்டாரு. எம்கேஆர் நீ காசு வாங்குறது எப்படின்னு பாக்குறேன்டா. அந்த கப்ளிங் மண்டைய மூஞ்சில எதுல விட்டேன்? வாயில விட்டேன். ப்ரோ நீங்க இங்க வந்துட்டீங்களா மகாபிரபு? எந்த தண்டி வார்த்தை சொல்லிக்கிட்டு எலுமிச்சம்பழம் முடிகிற மாதிரி உட்காந்துட்டாங்க. தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல என் 18ஆம் படியான வச்சு வளர்க்க முடியாம என் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் 18ஆம் படி கருப்பு வெட்டி வருதுடா ஒத்தையில. நீ 18 படியை விட்டு இறங்கி நீ அழகு மலை கவக்காரா என் 18ஆம் படி கருப்பனை வணங்கி. அழுகிற மாதிரி இருக்கு. வருந்துறாருங்க. அப்பதான் செத்து போனதுக்கு வருந்துறாரு. அவன் வர்ணிப்பு. உண்மையிலே ஆடாத சாமி ஆடும், இறங்காத சாமி இறங்கும். தெய்வத்தை உண்மையை கூப்பிட்டான். இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் ஆட விட போறேன். அப்படி ஆடும்போது ப்ரோ உங்களுக்கு தான் நொண்டிச்சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. நான் நொண்டிச்சாமியை பெரும்பாலும் கூப்பிடுறதில்லை. என்னன்னா சிமெண்ட் களத்தில் வரும்போது ஒருத்தர் நொண்டிச்சாமி ஒரு இலவட்ட போய் ஆடி ராசேரு இந்த காலை அப்படியே இழுத்துதான் ஆடும். காலை கூட ரத்தம்டா, அவ்வளோ கொடூரமான சாமி இந்த நொண்டிச்சாமி. அப்போ அவன் விழுந்து தண்ணி தண்ணின்னு கேட்குறேன். ஒரு வய போல இங்கிட்டு ஒரு வயசு பிள்ளை ஆடுது. ஊர் அம்பலாறு கிளர்க்கு பிரசிடண்ட்டு எல்லாருமே இங்கே தான் நிற்கிறார். இலவட்ட பையன் அதை மட்டும் முட்டு பாய்ச்சலாக பாய்வேன் பொம்பளை பிள்ளைய பிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு போனீங்கன்னா மணிக்கட்டோட ஒடிச்சு போடுவோம்டா, ஒரு உள்ள போகக்கூடாது. பெட்டிக்காருக்கு சாமி இறங்கு இவரை வந்து அமைக்கிறது. இந்த வரைஞ்ச அந்த மண்டை திருந்தவே இல்லையாடா. எதில் விட்டேன்? நன்றி. ஓகே ப்ரோ. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கண்ணத்தான கிராமத்தில் அலுபார்த்து கொண்டிருக்கின்றேன். அத்தனை தெய்வங்களுக்கும் சாமி கும்பிடுதலை முன்னிட்டும் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா செல்வ கணபதி கோவில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் குதிரையை காணாம் சாரி ப்ரோ குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி 18/6/2024 செவ்வாய்க்கிழமை சரியாக டென்னுக்குள்ள கலைவேலி கோயில் 10 மணில கோயில் முன் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்பு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தையும் சட்டத்தையும் காத்து கொண்டிருக்கின்ற புண்ணிய பூமியாம் அபிராமம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல்துறையினர் பங்கேற்கும் தலைமை ஏற்கும் கண்ணத்தான் கிராமத்தார் முன்னிலையிலும் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ
வள்ளி திருமணம் எனும் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம். நேரம் இருந்தால் 3, நேரம் இல்லை என்றா 6. வேன்ல ஏறி வருவாரண்டே. புதுக்கோட்டை பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி இந்த அளவுக்கு உயர்வா இருப்பாங்கன்னு நீங்களாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இங்க வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் இல்லத்தா, பொம்பளை. இருடா பேச விடுங்கடா என் தம்பிகளாம். பாட்டுக்கும் சரி, பேச்சுக்கும் சரி, நடனத்துக்கும் சரி நம்பர் 1. ஆனா அவங்கள சொல்லும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எம்ஏ ஏன் கைதட்டினிய? எம்ஏ படிக்கல, அவங்க ஆத்தா போய் இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். பாட்டுக்கண்டு பிறந்து மசுருக்காவே 12 லட்சம் செலவழிச்சு மசுறு முளைக்காமல் உள்ளே அம்மி கொலையை வச்சு கொத்தி கொண்டு இருக்கு. ஆனால் நான் போகிற ஆளுக சில பேர் சாவக்கடை என்னமதில் மசுரே இருக்கலை. போய் பார்க்குறேன், தேங்காய் தடவிக்கிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தா டோப்பு, அவன் மண்டியில் பார்த்தா விளக்கெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஆனால் அன்பு நண்பன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என் கூட பல்லாயிரம் மேடை நடித்த ஆள் யாருன்னா சூப்பர் சிங்கர் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. முத்துச்சிருப்பி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் முத்துச்சிருப்பி வெளியில் வந்து பாடும்போது இந்த ஊர்களில் ஊரை ஏமாற்றிக்கிற லேசு வாசம் மைசெட்னா புகஞ்சிரும். யூனிட்டில் அடியாகும் பங்காளி. 6 கட்டையில் பாடுவேன், கட்டே இங்கே கிடையாது. ஒரு கட்டை இல்லாமல் அன்றைக்கெல்லாம் 2 ரோடு விறகு கட்டையை அடிக்க வச்சு அவர் அந்த அளவுக்கு கத்துவாப்பில் முத்துச்சிருப்பி பாடுவார் எங்கள் அண்ணே. ரைட் என்னது 7.5 கட்டை எங்கே இருக்கு? நானும் தான் சொல்லுவேன் 8.5 கட்டை எப்படி? ஐயா இருங்கய்யா. முத்துச்சிருப்பிய உயரத்துக்கு கொண்டு போய் அழகு பார்த்தது நீங்க. அடுத்த சூப்பர் சிங்கருக்கு போகக்கூடிய அந்த கலைஞன் தான் இங்கே வந்திருக்கிறார் நாரதரா. என் அன்பு தம்பி வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஹார்மோனிய சக்கரவர்த்தி நடிகர்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பாடலை எம்கேஆர் ரசிப்பேன் உங்களோட சேர்ந்து. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க பெற்றிக்காரர்கள் குரலுக்கு மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, உங்களுக்கும் பிடிக்கும், நான் ரசிக்கேன். உனக்கு இவர் பாடுற பாட்டுக்கு நீங்களே இப்போ கைதட்டு வாருங்களேன். ஹார்மோனிய இவன் வேற எதிர்த்து பேசுகிறாங்கடா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. வேர்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோழி. ஒற்றினையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி. குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகு மனதினிலே இசைந்திருக்கு மகமாயி. கசிந்துருகு மனதினிலே இசைந்திருக்கு மகமாயி மகமாயி. நாரதர் ஆறுமுகம் சித்தப்பா அந்த பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ரசிக்கிறேன்னா எங்கள் அண்ணன் தான். நன்றி நன்றி. என் அன்பு தேவேந்திர குல என் அன்பு உறவுகளே, திறமையான நாடக நடிகர்கள் பேர் வாங்கினவங்க திறமை வைத்து எப்படி வேணாலும் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் திறமை உள்ளவர்கள் இன்னமும் நடிகர் சங்கத்துக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார்கள். அதற்கு உதாரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த ஜீமான்கள்லாம். இன்னைக்கு இங்கே வந்திருக்க 10 பேர்த்துக்கும் இந்த கண்ணாத்தான் தேவேந்திர குல உறவுகள் பசியை போக்கிக்கிட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த கே.ஏ.
செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி இந்த அன்பு தம்பி நல்ல ஒரு படித்த ஒரு பட்டதாரி செல்லியம்பட்டி அழகர்சாமி உங்களுடைய அப்பா. என்னையே துவரங்குறிச்சி மேலூர் பக்கத்தில் உள்ள கொட்டாம்பட்டி அங்கேயெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு பெருமை இவருடைய தந்தை அழகர்சாமி ஆல்ரவுண்டு. அவங்க அப்பா இப்போ இறந்து போனாங்க. ஆனால் படித்த படிப்புக்கான வேலையை பார்க்காமல் தந்தையினுடைய அந்த தொழிலை நாடக கலையிலே நானும் பேரு வாங்கும் என்று வந்திருக்கின்ற இந்த இளைஞனை தலைவணங்கிற எம்கேஆர் என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி தம்பி. என் தம்பியில் பூரா நீங்கள் ஆட வைக்க முடியுமா லைட்டா? செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
எல்லாருமே கைதட்டலாம். நல்ல ஒரு பையன். ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் ஒரு ஆள் இருக்க முடியுமா? எத்தனை பேர் இருக்காங்க. அதில் ஒருவனாக நான் பார்க்கக்கூடிய ஆள்னா என் தம்பி ரஞ்சித். வாழ்த்து. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசு குடிதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் ஒரு பூசாரின்னா தாளக்கலைஞர் சண்முக ஐயா. தாளம் போடு முண்டை. இதுக்கு தானே உன் மேலே சீன்னு வர்றது. இங்கே வா. தாளம் போடும்போது ப்ரோ என்ன மயத்துக்கு போடுற? போடாதீங்க ப்ரோ, டிசிப்ளின் வேணும். இந்தா இருங்க ப்ரோ, இந்தா 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 இரு. சரி இது அதிகம். ஓய் வாம பண்ணு. சாமியை அழைக்க போறேன். இந்த கண்ணாத்தால உள்ள